பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா ரம்யா உச்சகட்ட காண்டாயிட்டு கடும் கோவத்துல பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்க முடியாது, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்ற மாதிரி பில்டப் பண்றாங்க. ஆனா அதை செயல்முறைப்படுத்துருவாங்களா, என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ நீங்க போடுற லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல போய் காட்டும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க மக்களே. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் ரம்யா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றத வந்து ரம்யாவால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல, செம காண்டில் இருக்காங்க அப்படின்றது தான். நான் தான் சொல்றேனே, ரம்யா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கேட்டகரியில வரணுமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் அவங்க வர வேண்டிய ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு உழைப்பை போட்டிருக்காங்கன்றதுல மாற்றுக்கிறதுல தே ஆர் பிளேயிங் தட் ரிவெஞ்ச் கேம் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா ரம்யாவை தாண்டி நிறைய பேர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அந்த டீம்லயே இருக்காங்கன்னும் போது ரம்யாவுக்கு தகுந்த இடம் கிடையாது அப்படின்றது தான் நானுமே சொல்றேன். ஸோ அவங்க ரம்யா சொல்றாங்க கமருதீன் கிட்ட, உங்க கேப்டன் என்ன சொல்றாருல்ல, நான் நல்லா பண்ணேன். ஸோ எப்படின்னா, கமருதீனோட கேப்டன் விக்ரம். ஸோ விக்ரமை நாமினேட் பண்ணிட்டாங்கல்ல, விக்ரம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நான் நல்லா தான் பண்ணேன், சூப்பராக தான் பண்ணேன், உங்களுக்கு இப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் கமருதீன். ஸோ உங்க கேப்டன் என்ன சொல்லல, அதே மாதிரி தான் நான் சொல்றேன். என் டீம்ல கேட்டு பாரு, நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்றத மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டு தானே? ஸோ விக்ரம் ஒர்க் பண்ணது அவங்க டீம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ரம்யா ஒர்க் பண்ணது அவங்க டீமுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அரோரா ஆமா 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 அதை நான் தான் சொல்றேன் அப்படின்றத அரோராவுமே சொல்றாங்க. ஸோ விக்ரம் ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, என் ஒர்க் அவருக்கு தெரிலன்னும் போது அவர் ஒர்க் எனக்கு தெரிலன்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க. வேலிடான பாயிண்ட் தான், ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க, நான் நேற்று எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு தெரியுமா, ஐயோயோ என்னால் முடியலை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனால் ரம்யா வந்து நிறைய விஷயங்கள் இப்படி பண்ண அப்படி பண்ணதா இருக்கட்டும், பாத்ரூம் கிளீனிங்காக இருக்கட்டும், இதெல்லாமே பண்ணாங்க, பண்ணலன்னே சொல்ல முடியாது. ஸோ பெருசா அந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட் பண்ணாம இருந்தது வேணா அந்த 5 பேர்ல வந்து ஒரு பாயிண்ட்ல அரோரா சொல்லலாம். அந்த இடத்துல அந்த பாத்ரூம் ஏரியால என்டர்டைன்மெண்ட் கொடுக்கப்பட்ட ரோல் இருக்கு, மற்றவங்கள வேலை வாங்க அந்த அரோரா பண்ணாங்க. பட் அந்த குறிப்பிட்ட இடத்துல என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களான்ற ஒரு கேள்வியில அரோரா பெருசா அந்த இடத்துல பண்ணல. ஸோ ரம்யாவை ஜோவை விட அந்த இடத்துல அரோரா கம்மியா தான் இருக்காங்க, ரம்யா ஜோ மேலதான் இருக்காங்க அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ அது அவங்களால ரம்யா ஜோவை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணா மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா கேப்டனையும் ஒர்ஸ்ட்ல எத்தணுன்ற மாதிரி இன்டென்ஷன் தானே, அது வெட்ட வெளிச்சமா தெரியுது, ஓகேவா? அது உடனே ஐயா என்னால முடியல, ஐயா என்னால முடியல, நான் ரொம்ப ஆட்ல இருந்து சொல்றேன், நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். ஸோ ஆட்ல இருந்து சொல்றாங்களா, இதயம் நொறுங்கி விட்டது ஐயா, என் இதயம் நொறுங்கிருச்சு, அந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டத்துல உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க. ஏன் இந்த கஷ்டம் ரம்யாக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வந்தது எப்பத்துல இருந்துன்னா, இந்த 3 நாளா அந்த இன்சிடென்சஸ் எடுத்து பார்க்கணும். சபரியோட அழுகை, அன்னைக்கு வீக்கெண்ட்ல ரோஸ்ட்டு, சபரியோட அழுகை, 3வது வந்து ரம்யாவோட சாப்பாடு இது இடியாப்பம் இஷ்யூ, இடியாப்பத்தை வச்சு நாமினேஷன் பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து நாமினேஷன் பண்ண நைட்டு வந்து கதறி கதறி ரம்யா அழுததை பார்க்க முடிஞ்சது. அவங்க ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆனாங்க. இப்போ வந்து முழு முயற்சி பண்ணோம், ஏன்னா ரம்யாவோட ஆள் அட்ரஸே தெரியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டாங்களே. முதல் நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோடும் அடுத்து திங்கக்கிழமை எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. அதனால ரம்யா வந்து என்னை ஆள் அட்ரஸ் லிஸ்ட்லயே கிடையாதுன்னு நாங்க 2-3 பேரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் இடியாப்ப மேட்டரை வச்சு சாப்பாடை வச்சு ரம்யா கேம் விளாட்றா நடிக்கிறான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு ஒட்டிச்சாங்களே. அதில் தான் இவங்களுக்கு வந்து காண்டிலும் காண்டு அப்படின்றது கிளியரா தெரியுது. அந்த காண்டு வந்து எல்லாம் இருந்து இவங்க உடைஞ்சிருக்காங்க. ஸோ என்னால் இங்கே சர்வே பண்ண முடியாது ஐயா, தயவு செய்து பிக் பாஸ் டோரை திறந்து விடுங்க, ரம்யா வீட்டை விட்டு வெளியே போற காத்துட்டு இருக்காங்க, ஒரு ஆள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறாருன்ற மாதிரி கோட்டை திறந்து விடணும். கேட்டை திறந்து விட்டு ரம்யா டாட்டா பாய் பாய் அப்படின்னும் போது, பிக் பாஸ் நான்லாம் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரி ரம்யா சொல்லுவாங்க. அந்த இடத்துல கேட்டை திறந்து விட்டு போறீங்களான்னு கேட்டீங்கன்னா நான் இங்கே இருப்பேன்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ சர்வே பண்ணல முடியல, இந்த மாதிரி பல கஷ்டங்கள் நடக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்க எப்படியே சர்வே பண்றீங்களோ அதுதான் முக்கியம். ஸோ எல்லாரும் அடிக்க தான் செய்வாங்க, இப்படிதான் பேசதான் செய்வாங்க, என்ன பண்றது ரம்யா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒவ்வொரு வார்த்தை அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் மற்றும் சாண்ட்ரா. ஸோ விக்ரம் சாண்ட்ரா சொன்ன வார்த்தைகள் ரம்யா ஜோவை ஹெவியாக டேமேஜ் செஞ்சிருக்கு, ஹெவியா பாதிப்பு செஞ்சிருக்குன்றதையும் சொல்றாங்க. சில பேர்லாம் வார்த்தையில குத்துறாங்க, குச்சு 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 குச்சுன்னு வார்த்தையில குத்துறாங்கன்னும் போது பார்வதியோட ஃபேஸ் வைக்கிறாங்க. எடிட்டர் சூப்பரா தரமான வேலையை பார்க்குற போல இருக்கே. ஸோ பார்வதி வார்த்தையால பல பேரை குத்துறாங்க, காலி பண்றாங்கன்ற மாதிரி ஒரு மீனிங்க்கு பார்வதியோட போட்டோ. அதுவும் ஒரு ரீசன் கொடுக்குறாங்க பத்தியா எனக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் நடிப்பு அரக்கன் கொஞ்ச நேரம் உள்ள பூந்தா மாதிரி இருந்துச்சு ரம்யா உடம்புல. அப்படியே முடியை கசக்கிறதுன்னும் அந்த ஆக்ரோஷத்தை வெறுப்படுத்துறதுன்னும் என்னமா பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வெளியே ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுறேன், உள்ள வந்து என்னால் ஒரு கட்டத்திற்கு மேலே அதை பொறுத்துக்க முடியாது, எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ வெளியே வந்து நான் வீக்னஸ்ன்னு காட்டாமல் இருக்கேன், அது நல்லது தான்.
வீக்னஸ்ன்னு காமிச்சா நம்மளை போட்டு போட்டு பொழந்து எடுத்துருவானுங்க, அந்த வீக்னஸ்லேயே அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நான் வந்து ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டு இருக்கேன், நானும் ஒரு மனுஷன் தானே, எனக்குள்ள ஒரு இதயம் இருக்கும் தானே, அந்த இதயத்துக்கு வலிக்கும் தானே, அதை வலிச்சா நான் அழுவேன் தானே, வலிச்சா நான் ஃபீல் பண்ணுவேன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. இதுதாங்க கேமு. இந்த வீட்டில் சுக்குநூறா தரமட்டமாக உடைப்பாங்க. அதெல்லாம் நீ எப்படி மீறி அதை எப்படி டேக்கிள் பண்ணி நீங்க இதெல்லாம் தாண்டி வரீங்கன்றதான் சேலஞ்சு. பிக் பாஸ்னா சும்மாவா அந்த கேம்னா ஈஸியா வந்துருமா? இதெல்லாம் ஸ்ட்ரகிள், பல ஸ்ட்ரகிளும் பல விஷயங்களை தாண்டி வரவன் தான் பெரிய ஆளா இருக்க முடியும். அதை நீங்க தாண்டணும். தாண்டாம உட்காந்துட்டு குத்துதே கொடையுதே அப்படின்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் அவங்க ஃபீல் பண்றதுல ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஃபீல் பண்றது ஒரு நியாயமான காரணம் இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.